இதுதான் முடவாட்டுக்கால். இதை நல்லா அப்படியே தோலெல்லாம் நீக்கி சீவிட்டு அதுக்கப்புறம் சூப்பு பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. முட்டை வெளியே இருக்கிறவங்கெல்லாம் அதை சூப்பு பண்ணி எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுற ரெசிபி. முடவாட்டுக்கால் அதோட இது துருவி க்ளீன் பண்ணி துருவி வச்சிருக்கேன். இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ். இது சீரகமும் மிளகும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா வறுத்து பொடி பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அதை அரைக்க வேண்டியது. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் அரைக்கணும். இது மஞ்சத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது நல்லா வாசனையாக இருக்கும். அதெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும் அந்த சூப்பில் போட்டு. இது இது சால்ட்டு. இது கடைசியாக நம்ம வடிகட்டின பிறகு இது கொத்தமல்லி தூவிட்டு இறக்கும்போது கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதான். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சொல்ல மறந்துட்டேன், ஒரு பட்டை ஒரு லவங்கம் அது போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கடாய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அப்புறம் இந்த பொடி மாஸ் பண்ணினது இந்த கிழங்கு அதை போட்டு நல்லா இது பண்ணணும். ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப பச்சை வாசனை போகிற மாதிரி அதை ரெடி பண்ணிடுவோம். ரொம்ப லேசாக ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. லேசாக வறுத்துட்டு அதில் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகு, சீரகம் அதையும் இதில் போட்டுடலாம். அதில் கொஞ்சம் வாசனை அப்படியே கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு நல்லா வரணும். இந்த அரைச்ச விழுது இருக்குங்க, அதையும் போட்டுடலாம். இஞ்சி, பச்சை மிளகா, பட்டை, ஒரே பட்டை, ஒரு லவங்கம், பூண்டு, கருவேப்பிலை, அதுதான். அதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு அது இதில் கூட போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாமே நல்லதானது தான், உடம்புக்கு சத்தானது. நம்மளுக்கு அரைச்சி போடும்போது வேஸ்ட் ஆகாது, நல்லா இதுவாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. முட்டு வலி மெயினாக அந்த முட்டு வலிக்கு தான், அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். என்னென்னமோ வைத்தியம் பார்க்குறோம், ஒன்றும் சரியாகலை. கடைசியில் இந்த கிழங்குனால எல்லாருக்குமே ஒரு நல்ல இது, உடம்பு வலி எல்லா வலியும் க்யூர் ஆகும். அவ்வளோதாங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம பரிமாறலாம். அவ்வளோதான். ஃபில்டர் பண்ணிவிட்டு
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள்.